போட்டிங்களா என்ன? அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறை என்பது அனைத்திற்கும் அனைத்து படைப்புகளுக்குமான ஒரு ஆதி நிலை. ஆகவே அதனை ஆதி பகவன் என்றான். இறை என்பது அனைத்து படைப்புகளிலும் விளங்கி கொண்டிருக்கிற ஒரு பேரறிவு. எல்லா உயிர்கள்லையும் ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு தான் அந்தந்த உயிரினத்தை வாழ வச்சுட்டு இருக்கு, பாதுகாத்துட்டு இருக்கு. எல்லா உயிர்களுக்குமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு, தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு, தன்னுடைய இருப்பிடத்தை தகவமைத்துக் கொள்வதற்கு எல்லா உயிர்களுக்குமே அறிவு இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரினமும் தன்னைத்தானே வாழ்வித்துக் கொள்வதற்கு மட்டும் அறிவு பெற்றிருக்கவில்லை, தன்னுடைய தலைமுறையை பெருக்கிக் கொள்வதற்கான அறிவும் அதிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதனை பேரறிவு என்கிறோம். அந்த பேரறிவில் இந்த படைப்புகள் அனைத்தும் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த பேரறிவாளனை வாலறிவன் என்று வணங்குகிறோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நம்முடைய முன்னோர்கள் இறையை பக்தி கொண்டு தொழுதவர்கள் அல்ல. தமிழர்களிடத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே, பக்தி என்பது இடைக்காலத்தில் உருவான ஒன்று. பல்வேறு படையெடுப்புகள் இங்கு நிகழ்ந்த பிறகு, மொழி இங்கு சிதைக்கப்பட்ட பிறகு, தமிழர்கள் இங்கு அடிமைகள் ஆக்கப்பட்ட பிறகு, நம்பிக்கையை மனிதர்கள் தன்னம்பிக்கையை பெரும்பான்மையான அளவில் இழந்த சூழலில் பக்தி முளைத்தது. அதனால்தான் பக்தி இயக்க காலம், பக்தி இலக்கியங்கள், பக்தியை வளர்த்த சமயங்கள் என்கிற வரலாறு நமக்கு இடைக்காலத்தில் வேறாக தனியாக இருக்கிறது. ஆனால் ஆதியிலே வாழ்ந்த முன்னோர்கள் இறையை பக்தி கொண்டு தொழுதவர்கள் அல்ல, அவர்கள் இறையோடு கூடி வாழ்ந்தவர்கள், கடவுளோடு கூடி வாழ்ந்தவர்கள். அந்த கடவுளோடு கூடியிருத்தல், அந்த இறையோடு ஒன்று இருத்தல், இறையோடும் இயற்கையோடும் கலந்து உறவாடி வாழ்ந்து கொண்டிருத்தல் என்கிற நிலையைத்தான் ஓக நிலை என்று அழைத்தார்கள். ஓகம் அல்லது யோகம் என்றார்கள். ஓகம் என்பது, யோகம் என்பது நான் வேறு நீ வேறு அல்ல என்ற உணர்வில், என்ற புரிதலில், நீயும் நானும் ஒன்றே என்கிற உணர்வில் ஒன்று கலந்திருத்தல். இயேசுநாதர் சொன்னது போல, நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம், நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம். அவ்வாறு நானும் என்னை படைத்த பரம்பொருளும் ஒன்றாகவே இருக்கிறோம். என்னை படைத்த கடவுள், என்னை படைத்த பரம்பொருள் என்னிலிருந்து வேறாக இல்லை, மாறாக இல்லை, தூரமாக இல்லை. அதற்கு அடிப்படையான புரிதல் தான் மலர்மிசை ஏகினான். மனமாகிய மலரில், இதயமாகிய தாமரையில் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இறைவன் எங்கே இருக்கிறான்? இதய தாமரையில் இறைவன் வீற்றிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா படைப்புகளுக்குமே இதயம் இருக்கிறது. எல்லா படைப்புகளுக்கு என்ன இருக்கு? இதயம் இருக்கு. அந்த இதயத்தினுடைய வடிவம், அதனுடைய உருவம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய அளவு உயிருக்கு உயிர் மாறுபட்டு இருக்கலாம், வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அனைத்திற்குமே என்ன உண்டு?
இதயம் உண்டு. பூமிக்கு கூட ஒரு இதயம் உண்டு. பூமியின் இதயத்தில் இருப்பார்னு சொன்னாங்க. எங்க இருப்பார்? பூமியின் இதயத்தில். பூமியின் இதயம்னா என்ன? அதை கொஞ்சம் தோண்டி உள்ள வச்சா அது என்னதான்? இதயம் தான். இப்ப அனைத்து படைப்புகளுக்கும் இதயம் உண்டு. அனைத்து படைப்புகளிலும் இறைவன் வீற்றிருக்கிறான். அந்த இதயத்தை மலராக இங்கு வர்ணித்திருக்கிறார்கள், உருவகப்படுத்தியிருக்கிறார்கள். இதயம் என்பது என்ன? ஒரு மலர் போன்றது. நீங்க பாருங்க, எல்லா சாமிகளையும் எங்க உட்கார வச்சிருக்கிறாங்க? மலர் மேல உட்கார வச்சிருக்கிறாங்க. சரஸ்வதி எங்க தான் உட்கார்ந்துருக்கோம்? தாமரை மலர் மேல, பூ மேல உட்கார்ந்துருக்கோம். லட்சுமி எங்க உட்கார்ந்துருக்கோம்? பூ மேல தான் உட்கார்ந்துருக்கோம். பிரம்மன் எங்க உட்கார்ந்துருப்பாரு? பூ மேல தான் உட்கார்ந்து. ஏன் எல்லாரையும் பூ மேல உட்கார வச்சாங்க? இந்த பூவை இதயத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். இதயம் என்பது ஒரு மலர் போன்றது. அந்த இதயம் என்கிற மலரிலே, மனம் போன்ற மலரில் இருந்து எப்படி மனம் என்பதை, வாசம் என்பதை, நாற்றம் என்பதை பிரிக்க முடியாதோ அதுபோல இதயம் என்னும் அந்த மலரில் வாசமாக, மனமாக, நாற்றமாக இறைவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். பொதுவா இந்த இடத்தை பல்வேறு உரைகள், பொதுவா திருக்குறளுக்கு இவருடைய உரை, அவருடைய உரை, இன்னாருடைய உரை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் எளிய உரைன்னு சொல்லுவாங்க, யோக உரைன்னு சொல்லுவாங்க, அறிவியல் உரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சமயம் சார்ந்த உரைகள்னு சொல்லுவாங்க. இப்படி பல உரைகள் சொல்லுவாங்க. அதனால்தான் நாம என்னன்னு சொல்றோம்? உணர்வு உரை. என்ன உரை? உணர்வு உரை. இந்த உரைகள்லாம் சொல்றவங்க மலர் மிசை ஏகினான் அப்படின்னா, யார் ஒருவர் இறைவனை வேண்டுகிறார்களோ, நாடுகிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ அவர்கள் இதயத்தில் வேகமாக சென்று இறைவன் ஏறி விடுகிறான். இறைவான்னு கூப்பிட்டா கடவுள் ஓடி அந்த கூப்பிடுறவங்க மனசுல, அந்த மலர்ல ஏறி அமர்ந்து கொள்ளுகிறான். தன்னுடைய இருக்கையை அவன் அங்கு அமைத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய இருப்பை அங்கு உறுதி செய்கிறான். அப்படியெல்லாம் கிடையாது. நீ கூப்பிட்ட பிறகுலாம் யார் வர்றது கிடையாது, கடவுள் வர்றது கிடையாது. நீ இறைவானு கூப்பிட்டாலும் சரி, நீ கடவுளேன்னு கூப்பிட்டாலும் சரி, என்னன்னு கூப்பிட்டாலும் நீ கூப்பிட்ட பிறகு ஓடி உன் மனதில் ஏறுபவன் இறைவன் அல்ல. ஏற்கனவே உன் இதயத்தில் நீ வளர்வதற்கு முன்பதாகவே, நீ தோன்றுவதற்கு முன்பதாகவே, நீயோ அல்லது நானோ, நான் என்கிற ஒரு எண்ணமும் நீ என்கிற ஒரு எண்ணமும் உன்னிலும் என்னிலும் உருவாகிறதற்கு முன்னமே நம்முடைய இதய தாமரையில் இருந்து கொண்டே இருப்பவன் இறைவன். இறைவன் யாரு? இதய தாமரையில் இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஏற்கனவே அங்கு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் நான் கூப்பிட்ட பிறகு என் மனசுல வர்றவர் கிடையாது. மனமாகவே யார்தான் இருப்பது? கடவுள் தான் இருப்பது. அந்த மனமாகிய மலரில் இருந்து வீசும் மனமாகவே அவன் வாசம் செய்து வீசிக்கொண்டிருக்கிறான். நாற்றமாக இருக்கிறான். நாற்றம்னா நீங்க என்ன நினைச்ச கூடாது, துர்நாற்றம், கெட்ட நாற்றம் என்பது வேறு. நாற்றம் என்பது வாசம், நாற்றம் என்பது மனம், நாற்றம் என்பது நற்சொல், நற்கந்தம், நல்ல வாசம், நல்ல நல்ல மனம் அப்படின்னு வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்புறம் கடவுள் நாற்றம்னு சொல்லிட்டாரு, இவரு கடவுளே நாற்றம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் நாற்றம் தான், அது மனமான நாற்றம். அது என்னது? மனம், சுகந்த மனம். மதங்கள் அனைத்துமே கடவுளை கூப்பிட சொல்லுகிறது, வா வா என்று கூப்பிட சொல்லுகிறது. எல்லா மதங்களுமே சாமிகள் என்னன்னு கூப்பிடுகிறாங்க, வா வான்னு தான் கூப்பிடுகிறாங்க. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் எங்க தூரமா இருக்கிறாரு நினைக்கிறாங்க, மலையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க, எங்க கோயில் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க, வைகுண்டத்தில் இருக்கிறார் நினைக்கிறாங்க, பரலோகத்துல சிங்காசனம் போட்டு வீட்டு இருக்கிறார் நினைக்கிறாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்க, அவர் அங்க இருக்கிறாரு, அதனால வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா உண்மை என்ன? நீ எங்க இருக்கிறாயோ, உன் மனம் எங்க இருக்கிறதோ, அந்த மனதின் மனமாக இறைவன் அங்கேயே ஏற்கனவே வீற்றிருக்கிறான். அவன் இருக்கும் அந்த மனதில், அவன் இருக்கும் அந்த உள்ளத்தில், அவன் இருக்கும் அந்த இதயத்தில் அவனுடைய அந்த வாசத்தை உணர்ந்து அனுபவிக்கும்படி நீதான் அந்த மலரை ஏகிட வேண்டும். மலர் மிசை ஏகினான்.
மலர் என்று ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனதில் ஏற்கனவே இறைவன் குடியிருக்கிறான். அவன் அங்கு குடியிருப்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய குடியிருப்பை அங்கேதான் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நீ வர வேண்டுமா, வரலாமா? வருவதென்றால், அடடா, வருவதென்றால் என்ன தரணும்? வாடகை என்ன தரணும்? ஏதோ தரணுன்றாங்க, என்ன தரணும் தெரியல. என்ன தரணும் பா, சொல்லுப்பா. காதல் நெஞ்சை தர வேண்டும். அப்டேட்ல இருக்கிற பாரு, வயசு புள்ள இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் வயசானதுங்க மறந்துட்டு இருக்குதுங்க பாருங்க. காதல் நெஞ்ச. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நீ வருவதென்றால் காதல் நெஞ்சை தர வேண்டும். இறைவன் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்கனவே குடியிருக்கின்றான், நீதான் அங்கு வர வேண்டும். இங்க மனுஷங்க பிரச்சனை என்னன்னா, யாருமே இங்க அவங்களோடு கூடி இருக்கிறது இல்லை. நம்ம யாருமே, நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம யாருமே நான் என்னோடு கூடி இருக்கிறது இல்லை, நீங்க உங்களோடு கூடி இருக்கிறது இல்லை. இவங்க கூட கூடி இருக்கலாம் நினைக்கிறோம், அவங்க கூட கூடி இருக்கலாம் நினைக்கிறோம், வேற யார் கூட கூடி இருக்கலாம் நினைக்கிறோம், புருஷன் பொண்டாட்டி கூட கூடி இருக்கலாம் நினைக்கிறான், பொண்டாட்டி புருஷன் கூட கூடி இருக்கலாம் நினைக்கிறா. இப்படி யார் யார் கூடவோ கூடி இருக்கிறத பத்தி, யார் யார் கூடவோ வாசமா இருக்கிறத பத்தி, யார் யார் கூடவோ சேர்ந்து இருக்கிறத பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கு, யோசனை இருக்கு, தேடல் இருக்கு, நாட்டம் இருக்கு. ஆனா ஒருபொழுதும் நான் என்னோடு கூடியிருத்தல், என்ன சொல்லுங்க, நான் என்னோடு கூடியிருத்தல். நான் யார் கூட கூடியிருக்கணும்? என் கூடவே நான் கூடியிருக்கணும். ஏனென்றால் என்னை படைத்தது எனக்குள் இருக்கிறது. என்னை படைத்தவன் என்னுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய இதய தாமரையில் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், வீற்றிருக்கிறான். ஆகவே அவன் என்னிடம் வா என்று அழைக்கிறான். என்னிடம்னா என்ன? நான் என்னிடம் வான்னு உங்களை கூப்பிடுறதோ, இல்ல உங்கள யாரோ என்னிடம் வான்னு நம்மளை கூப்பிடுறதோ இல்லை. இன்னைக்கு அப்படிதான் கூப்பிட்டுக்கிறாங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எங்கன்னு தான் சொல்லல. எங்கன்னு சொன்னாங்களா? இயேசு அழைக்கிறார்னு சொன்னாங்க. எங்க அழைக்கிறார்னு சொன்னாங்களா? சொல்லல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. இறைவன் அழைக்கிறான், இயேசு அழைக்கிறார், கடவுள் அழைக்கிறார். எங்கே இருந்து அழைக்கிறார்? உன்னுள் இருந்து உன்னை உன்னிடமே அழைக்கிறார். உன்னுள் இருந்து கடவுள் உன்னை உன்னிடமே அழைக்கிறார். எப்பவுமே நீ உனக்கு தூரமாகவே இருக்கிற, உன்னோடு முரண்பட்டே இருக்கிற, உன்னிலிருந்து பிளவுபட்டே இருக்கிற, உனக்கு நீயே தூரப்பட்டு இருக்கிற, உன்னில் நீயே மாறுபட்டு வேறுபட்டு இருக்கிற, உன்கிட்ட நீ சேரவே மாட்டேங்கிற, உன் இதயத்தினிடம் நீ வருவதே இல்லை. எப்பவுமே பார்வை எங்க தான் இருக்குது? வெளியே தான் இருக்குது. அடுத்தவங்க மேல, அடுத்த படைப்புகள் மேல, வெளி உலகத்தின் மேல பார்வை எப்பவுமே வெளியே தான் இருந்துட்டு இருக்கு. அல்ல, இறைவன் என்ன சொல்றா? நீ என்னிடம் வா. நான் என்பது எங்கே, நீ என்பது எங்கேயோ அங்கேதான் நான் இருக்கிறேன். எந்த மனதில் நீ முளைத்ததோ, எந்த மனதில் ஒரு மனிதனுக்கு நான் முளைக்கிறதோ, அந்தந்த மனதில் நான் நீ என்னும் உண்மையும் உணர்வும் புரிதலும் எண்ணமும் முளைப்பதற்கு முன்னமே அங்கு நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். கடவுள் உன் மனசுல குடியிருந்தாதான் உனக்கு நானுங்கிற எண்ணமே வந்திருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்க மனசுல குடியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு எனக்கும் நானுங்கிற எண்ணமே வந்திருக்குது. கடவுள் மனசுல குடியில்லைன்னா நான் நீங்கிற எண்ணம் கூட நமக்கு என்ன பண்ணிருக்காது? முளைச்சிருக்காது.
மலராகிய மனத்தாமரையில் அல்லது மனமாகிய மலர் தாமரை, தாமரை மலரில் இறைவன் வீற்றிருக்கிறான். இறைவனின் இருப்பு உன்னுள்ளே. இதுதான் நீங்க முதன்மையா புரிய வேண்டியது. இறைவனை சேர வேண்டும் என்றால், இறைவனோடு கூடி இருக்க வேண்டும் என்றால், இறைமையோடு ஒன்றுபட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களிடம்தான் வர வேண்டும். உங்களை தவிர வேறு வழி இல்லை. இயேசு சொன்னார்ல, நானே வழி. என்னது? நானே வழி என்று சொன்னது போல நீங்கள் தான் உங்களுக்கு வழி, நான் தான் எனக்கு வழி. நான் என்னோடு கூடுதல், நீங்கள் உங்களோடு கூடுதல். ஏனென்றால் இறை உங்களுக்குள் இருக்கிறது, உங்கள் மலரில் இருக்கிறது, உங்கள் மனதில் இருக்கிறது. அழைத்த பிறகு வருபவன் அல்ல, ஏற்கனவே அவன் அங்கு இருந்து கொண்டு அவன் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? மதங்களை என்ன சொல்லி கொடுக்குது? கடவுளை நீ கூப்பிடுன்னு சொல்லுது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அளித்து உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இதெல்லாம் மதம் சொல்லி கொடுக்குது. மதங்கள் என்ன சொல்லி கொடுக்குது? கடவுளை நீ நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா உண்மை இறைத்துவம் இங்கு எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது? உனக்குள்ள இருந்து கொண்டு உன்னை படைத்த கடவுள் உன்னை அழைக்கிறது. உன்னை பார்த்து உன்னை கடவுள் தன்னிடம் அழைத்து கொண்டிருக்கிறான். நீ கடவுளை கூப்பிடுறியோ இல்லையோ, கடவுள் உன்னை கூப்பிட்டு இருக்கான். இறைவன் நீ வா, நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னுள் தானே இருக்கிறேன், நான் உன்னுடைய இதயத்தில் தானே கூடியிருக்கிறேன். நீ என்னிடம் வா. நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே தேடி கொண்டிருக்கிறாய்? ஏன் காலத்தை நேரத்தை இப்படி விரயம் செய்து கொண்டிருக்கிறாய், வீணாக்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் இவ்வாறு அலைச்சல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ திரும்பி வா, இளைப்பாறுதலுக்கு வா, நான் உன்னுள் இருக்கிறேன், நீயும் நானும் கூடியிருக்கலாம், வா என்று இறைவன் உன்னையும் என்னையும் தன்னிடத்தில் அழைத்து கொண்டிருக்கிறான். அவரவர் அவரவரோடு கூடியிருப்பதுதான் யோகம். அந்த யோக நெறியை வகுத்தவர்கள் தமிழ் முன்னோர்கள். அதை விளக்குகிற ஒரு அற்புதமான குரல் தான், அற்புதமான இறை வார்த்தை தான் மலர்மிசை ஏகினான் என்பது. மலர்மிசை ஏகினான். மலரில் ஏற்கனவே, மனதில் ஏற்கனவே இறைவன் இருக்கிறான். நீ அங்கே வா, நீ அங்கே சென்று விடு, அங்கே கலந்து விடு, அதனோடு ஒன்றி விடு. நீதான் அங்கு ஏற வேண்டும். இந்த இறைவனின் இருப்பை இன்னும் அழகா சொல்லியிருக்காங்க. கடவுளை எல்லாம், சாமிகள் எல்லாம் எந்த பூல உட்கார வச்சிருக்கிறாங்க? நம்ம உடம்புல இதயத்துக்கு வாசலாய், இதயத்துக்கு அடையாளமாய், இன்னும் நேரா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை பார்ப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை பார்ப்பார்கள். இதயத்தின் சுத்தம், இதயம் சுத்தமாக இருந்தால், இதயம் தூய்மையாக இருந்தால் அவர்கள் கடவுளை பார்ப்பார்கள். சுத்தம் இருக்க வேண்டியது எந்த இடத்துல? இதயத்துல. அதனுடைய பலனை அனுபவிக்கிறது எது? தூய்மை செய்ய வேண்டியது, சுத்தம் செய்ய வேண்டியது இதயம். ஆனா அதனுடைய பலனை அனுபவிக்கிறது எது? கண்ணு. பார்க்கிறது எதுங்க? கண்கள் தானே பார்க்குது, கண்கள் தானே பார்க்குது. ஆனா இதயம் சுத்தமா இருந்தா கண்கள் பலனை அனுபவிக்குது. என்ன பொருள்? என்ன பொருள்? நம்மெல்லாம் இதயம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? இதயம் என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு உறுப்பு. இதயம் என்பது என்னது? ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு என்ன வேலை செய்கிறது? அது ரத்தத்திற்கு அழுத்தம் கொடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பு. சுருங்கி சுருங்கி என்ன பண்ணுது? அது விரியுது. அந்த இதயம் துடிக்குது.
அந்த இதயம் ஏதோ ஒரு வேலை செய்யுது, அது ஒரு உறுப்பு, அது ஒரு தனித்த வேலையை செய்கிறது. ஆகவே இங்கு குறித்த இதயம் என்பது அறிவு நெறியில், ஆன்மீக நெறியில் குறித்த இதயம் என்பது இங்கிருக்கும் அந்த உறுப்பு அல்ல. ஒரு உறுப்பு இருக்கிறது, அதுதான் அனைத்தையும் காட்சியாக்கி கொள்ளுகிறது. அந்த காட்சியின் வழியே அது ஒரு கருத்தை உள்வாங்குகிறது. அந்த கருத்துக்கு பேர் தான் இதயம். இதயம் என்பது ஒரு துடிக்கும் ஒரு உறுப்பு. அப்படி அது துடிப்பதினால் முழு சரீரத்துக்கும் தேவையான ஏதோ ஒன்றை கொடுக்கிறது. அப்படிதானே? கண்கள் நமக்கு இருக்கிறது, அந்த கண்கள் காட்சியை காண்கிறது, அந்த காட்சியின் வழியாக ஒரு கருத்தை பெறுகின்றது. அந்த கருத்தை தான் வாழ்வுக்கு அது ஆதாரமாக்கி கொடுக்கிறது. கண்கள் இதயத்தின் வாசல். கண்கள் இதயத்தின் வாசல். கண்களை தமிழ் இலக்கியங்கள் முழுவதும் மலராகத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறது. நீங்க நிறைய பாட்டு கூட பார்த்துக்கலாம். பூவிழி, என்ன விழி? பூவிழி, மலர்விழி. இதயத்தை மட்டுமல்ல, கண்களுக்கும் என்ன உருவகப்படுத்திருக்கிறாங்க? பூவை உருவகப்படுத்துறாங்க. கண்ணில் ஒரு பிரச்சனை வருது இல்ல, அது கூட என்னன்னு சொல்றாங்க? பூ விழுந்துச்சு. என்ன பூ விழுந்துச்சு? மல்லிப்பூ விழுந்துச்சா, கனகாபுரம் விழுந்துச்சா, ரோஜா விழுந்துச்சா, என்ன பூ விழுந்துச்சு? வெண்தாமரை. என்ன தாமரை? வெண்தாமரை. செந்தாமரை. உன் கண்ணு ஏண்டா சவுந்து போயிருக்குது? சவுந்து போனா என்னது? அது செந்தாமரை. சவுக்காம இருந்தா அது என்னது? வெண்தாமரை. கருப்பா இருக்கிறது கருந்தாமரையா? கருப்பா இருக்கிறது கருந்தாமரையா? அது கருப்பே இல்லை தெரியுமா? அது என்ன கிடையாது? கருப்பு நிறமே கிடையாது, அது நீலம். அப்புறம் என்னன்னு சொல்வீங்களே, பிரவுனுக்கு என்ன சொல்வீங்க? வெண்ணிறமா? ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு உறுப்பு, ஒரு பொருள், அந்த பொருள் உண்மையான மலர். அதுதான் உண்மையான மலர். இந்த உடம்புல நீ நான் என்ற அந்த உணர்வோ அந்த எண்ணமோ, நீ நான் என்பதற்கான இந்த முழு உடலும் உருவாகுவதற்கு முன்னமே முதன்மை பொருளாக உருவாகிறது எதுதான்? கண்கள் தான். அது ஒரு தெய்வீக மலர். கண்கள் தெய்வீக மலர். அது செந்தாமரை, அது வெண்தாமரை. இறைவன் எங்கே குடியிருக்கிறான்? உன் இதயத்தில் குடியிருக்கிறான். உன் இதயம் உனக்கு எங்கே இருக்கிறது? உன் இதயம் உனக்கு எங்கே இருக்கிறது? உன்னுடைய விழிகளில் தான் இருக்கிறது. உன் பார்வை சுத்தம் தான், உன் பார்வை தெளிவுதான், உன்னுடைய கோணம் தெளிவுதான் உனக்கு கடவுளை காட்டுகிறது. பார்வையில தெளிவில்லாதவன் ஒரு படைப்பை வெறும் படைப்பாக பார்க்கிறான். பார்வையில் சுத்தம் உள்ளவன் அந்த படைப்பில் ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கிற அந்த படைத்தவனையும் பார்க்கிறான். வேறுபாடு புரியுதா உங்களுக்கு? உங்க பார்வை தெளிவா இருந்தா, உங்க இதயம் சுத்தமா இருந்தா, நீங்க ஒவ்வொரு படைப்பிலும் படைத்தவனை பார்ப்பீர்கள். அந்த இதயம் சுத்தம் இல்லாமல் இருந்தால், அது தெளிவற்று இருந்தால், அது மங்கலாக இருந்தால், அது குழப்பமடைந்த நிலையில் இருந்தால், அதன் கோணம் அதன் பார்வை தெளிவாக இராவிட்டால், அது படைத்ததை மட்டும்தான் பார்க்கும், படைத்தவனை பார்க்காது. கடவுள் உன்னுடைய முதன்மை பொருளில் இருக்கிறான், கடவுள் உன்னுடைய மெய்ப்பொருளில் இருக்கிறான், கடவுள் உன்னுடைய மலர் மிசை ஏகி இருக்கிறான். மலரின் மேல் அவன் வீற்றிருக்கிறான். நீயும் மலர் மேல் ஏறி வா என்று உன்னை அழைக்கிறான். நான் எங்க இருக்கிறேனோ அங்க வா, நான் எங்க குடியிருக்கிறேனோ நீ அங்க வா. உன் கவனத்தை என் மீது வை. நீ என்னை நோக்கி பார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னோடு கலந்து விடு, நீ என்னோடு இணைந்து விடு, நீ என்னோடு சேர்ந்து விடு என்று தன்னிடம் இறைவன் உன்னை அழைக்கிறான். எதனை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறோமோ அதனை நாம் பார்க்கிறதே இல்லை. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? எதனை கொண்டு எதன் வழியாக எல்லாவற்றையும் பார்க்கிறோமோ அதனை என்ன பண்றதே கிடையாது, பார்க்கிறதே கிடையாது. எல்லாவற்றையும் அதுதான் காட்டிக் கொடுக்கிறது.
ஆனால் அது தன்னைத்தானே உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கவில்லை. நீயாகத்தான் அதனை காண வேண்டும், நீயாகத்தான் அதனோடு கூட வேண்டும் என்று அது விரும்பி இருக்கிறது. உன் கவனத்தை அதன் மீது அது வைக்க விரும்புகிறது. என்னை ஏறிட்டு பார், கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் உன் கண்களை ஏறெடுப்பேன். கண்களை என்ன பண்ணு? என்னத்தை பார்க்கறது? ஏறு எடுத்து என்னத்தை பார்க்கறது? கண்களை ஏறெடுத்து என்னத்தை பார்க்கறது? அதையே பார். எதையே பார்? கண்களை ஏறெடுத்து வேறு ஒன்றை பார்ப்பதல்ல, கண்களை ஏறெடுத்து எதனையே பார்? கண்களையே பார். உன் கருவிழி என்பது, உன் பூவிழி என்பது, உன் மலர்விழி என்பது, உன் கண்கள் என்பது அது ஒரு தாமரை, அது ஒரு மெய்ப்பொருள், அது இறைவன் வாழ்கின்ற, இறைவன் குடியிருக்கின்ற தலம். இறையின் இருப்பு அங்கே இருக்கிறது. அவன் உன்னோடு நீயாக கலந்திருக்கிறான். அவன் உனக்கு வெளிச்சத்தை அருள் செய்து கொண்டிருக்கிறான். அவன் உனக்கு ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் அங்கிருந்து உனக்கு ஒரு பார்வையை, கோணத்தை அருளுகிறான். அவன் காட்டுகிற வழியிலே நீ ஒன்றை காணும் போது அவன் அதனை எவ்வாறு செய்திருக்கிறான் என்பதை கண்டு கொள்ளலாம். அதில் அவன் எவ்வாறு குடியிருக்கிறான் என்பதை நீ கண்டு கொள்ளலாம். கடவுளோடு இணைந்து காட்சியை கண்டால் அந்த காட்சியில் அவனும் காட்சியாவான். அந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மையும் அவனுக்கு விலக்கி விடுவான். கடவுளற்று நீ காட்சி கண்டால், கடவுள் உணர்வற்று நீ காட்சி கண்டால், கடவுளோடு இணையாது வேறுபட்டு நீ காட்சி கண்டால் உனக்கு என்ன தெரிய போறதில்ல? கடவுள் ஒண்ணு இருக்குதுன்னே உனக்கு தெரிய போறதில்ல. கடவுள் ஒண்ணு இருக்குதுன்னே உனக்கு தெரியலனா அந்த படைப்பில், அந்த காட்சியின் முழுமைத்தன்மை, உண்மைத்தன்மையை உன்னால என்ன பண்ண முடிய போறதில்ல? உணர முடிய போறதில்ல. தப்பா தான் புரிஞ்சுக்குவோம். மனிதர்கள் கடவுளற்று, கடவுளோடு கூடியிருந்து காட்சிப்படாமல், கடவுளோடு கூடியிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளாமல், கடவுளோடு கூடியிருந்து ஒன்றை நோக்காமல் போனதின் விளைவுதான் படைப்புகளை படைக்கப்பட்ட இந்த மனிதன் படைப்புகளையே அழித்து சிதைத்துக் கொண்டிருக்கிறான். தனக்கு லாபம் தருபவைகள், தன்னை வாழ வைப்பவைகள், தன்னோடு இணைந்து உயிர் வாழ்கிறவைகள், தனக்கு உதவுகிறவைகள், இவைகளுக்கே உபத்திரவமாக மனிதன் மாறி போயிருக்கிறான். எது தன்னை வாழ வைக்க படைக்கப்பட்டிருக்குதோ அதனையே இவன் அழித்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? கடவுளோடு இணைந்த காட்சி இல்லை. மலர்மிசை ஏகுகிறதே இல்லை. மலர்மிசை ஏகுவது இல்லை. மலர்மிசை ஏக வேண்டும். மலரின் மேல் நீ சென்றடைய வேண்டும். மலரின் மேல் நீ ஏற வேண்டும். மலரின் மேல் நீ கவனம் செலுத்த வேண்டும். மலரை நீ ஏறெடுத்து பார்க்க வேண்டும். உன்னோடு நீ கூடு. உன்னோடு கூடுவது என்பது என்ன? உனக்கு எல்லாவற்றையும் காட்டிவிட்டு தன்னை உனக்கு காட்டாமல் இருக்கக்கூடியது, உன்னால் காணக்கூடியது ஒன்று இருக்கிறது. உன்னால் அதன் மீது ஏற முடியும். ஆனால் அதன் மேல என்ன பண்ணவே மாட்டேங்கிற? ஏறவே மாட்டேங்கிற, ஏறி உட்காரவே மாட்டேங்கிற. யாரெல்லாம் அப்படி அவங்க மேலேயே ஏறி உக்காந்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களோடவே கூடுனாங்களோ, யாரெல்லாம் அவங்க இதய தாமரையில் வீற்றிருக்கிற இறையை உணர்ந்து இறையோடு கூடி விட்டார்களோ அவர்கள் தான் தெய்வங்கள் ஆனார்கள். அவர்கள் தான் தாமரையின் மேல் உட்கார்ந்தார்கள். உனக்கும் எது மேல உட்கார்ற சந்தர்ப்பம் இருக்கு? தாமரை மேல உட்கார்ற சந்தர்ப்பம் இருக்கு. நீ வெண்தாமரையின் மேலேயும் உட்காரலாம், செந்தாமரையின் மேலேயும் உட்காரலாம். எது மேல உட்காரலாம்? எது மேல எங்க உட்காரலாம்? வெண்தாமரையின் மேலேயும் உட்காரலாம், செந்தாமரை மேலேயும் உட்காரலாம். அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்? கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஏறெடுத்து எதை பார்க்கணும்? கண்களையே பார்க்கணும். மலர் மீசை ஏகுதல். மலரின் மேல் ஏறு, உன் இதயத்தின் மேல் ஏறு, உன் விழிகளின் மேல் ஏறு. ஏனென்றால் அது நீ மட்டுமல்ல, அது உன்னுடையது அல்ல. அது இறை, அது தெய்வத்துவம், அது இறைவனின் தடம்,
இறைவன் அங்கு தன்னை பதித்திருக்கிறான், தன்னை இங்கு இருத்தி இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை, நோக்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான். முதல்ல நோக்கணும் இல்ல, நோக்குனா தானே அவன் நீக்கமற நிறைந்திருக்கிறான்னு தெரியும். பார்த்தா தானே எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறான்னு தெரியும். அப்ப பார்க்கறதுக்கு முதல்ல என்ன வேணும்? பார்க்கறதுக்கு முதல்ல என்ன வேணும்? கண்கள் வேணுமே, விழிகள் வேணுமே, அதில் வெளிச்சம் வேணுமே, அதில் ஒளி பிறக்கணுமே, அந்த மலர் பூத்திருக்கணுமே, அந்த மலரில் வாசம் இருக்கணுமே. நம்ம பார் வாசத்தை 2 இடத்துல வச்சிருக்கிறான். ஒன்று மனதையும், மனம் வீசுகிறது என்பதை என்னதான் குறிக்கிறான்? வாசம் தான் சொல்றான். ஒன்று அதில் குடியிருக்கிறது என்பதை என்னதான் சொல்றான்? வாசம் தான் சொல்றான். வசித்தல் என்பதும் வாசம் தான், வீசுதல் என்பது என்னதான்? வாசம் தான். அப்போ வீச வேண்டும் என்றால் அது ஏற்கனவே அங்க என்ன இருக்கணும்? வசித்ததாக, வசித்து கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். ஆக என்ன சொல்றாங்க? மனமாகிய மலரில் இறைவன் ஏற்கனவே குடியிருக்கிறான், வீற்றிருக்கிறான். அவன் உன்னை விட்டு விடவில்லை, உன்னை தூரமாக வைக்கவில்லை, உன்னை தனியாக படைத்து விட்டு விட்டு அவன் தனியாக எங்கேயோ நின்று விடவில்லை. உன்னுள் நீயாகவே இறைவன் குடியிருக்கிறபடியினால் அவன் வாசமா இருக்கிறதை முதலில் நீ உணர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்வு வாசமாகிறது, மனமாகிறது, மனம் வீசுகிறது. அதற்கு முதன்மையாக அவன் உன்னில் வாசமா இருக்கிறதை நீ உணர்ந்து கொள், புரிந்து கொள். கடவுள் என்னில் வாசமா இருக்கிறான். என்னை யாரை ஏமாத்த முடியாது, யார் என்ன செய்ய முடியாது? கடவுள் பேரை சொல்லி என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. என்னை கடவுளுக்கு வேறுபடுத்த, தூரப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரியும் என்ன படைச்சவன் எங்க இருக்கிறான், எனக்குள்ள எங்க இருக்கிறான் எனக்கு தெரியும். நான் உணர்றேன், நான் அவனை பார்க்கிறேன். அவன் எங்கு ஏறி குடியிருக்கிறானோ அந்த இடத்தில் நானும் தினந்தோறும் அவனிடத்தில் ஏறி போகிறேன். நிறைய கதைங்க சொல்லியிருக்கிறாங்க. முருகன் மலை மேல நின்னு வான்னு கூப்பிட்டான், கர்த்தர் யெகோவா மலை மேல நின்னு மேல ஏறி வான்னு மோசையை கூப்பிட்டாரு. இப்படி எல்லா மதங்கள்லயுமே மேல ஏறி கடவுள் நின்னுகிட்டு, மலை மேல ஏறி நின்னுகிட்டு பக்தனை என்னன்னு கூப்பிடுறாரு? மேல ஏறி வா, என்கிட்ட மேல ஏறி வா, என்கிட்ட மேல ஏறி வான்னு கூப்பிடுறாரு. சரியா? இது எதுக்கு சொன்னாங்க? ஒரு கருத்தை உணர்த்துறதுக்காக சொன்னாங்க. இன்னைக்கு மொத்த பயல்கள் என்ன பண்ணுகிறாங்க? எதையாவது ஒன்று தூக்கின்னு இருக்கிற மலையெல்லாம் ஏறுனுகிறானுங்க. நீ ஏற வேண்டிய மலை, உன்னுடைய மலை உன்னில் இருக்கிறது. நீ மனதால், உணர்வால், கவனிப்பால், விடித்தலால் நீ அந்த மலை ஏறு. அங்க ஏறெடுத்து பார். அந்த மலரிடத்துக்கு நீ ஏறி போ. அந்த விடியை நீ நோக்கு. உன் கவனத்தை அங்கு பதித்து விடு. உன்னில் நீ லயித்து இருக்கும்படி, உன்னில் நீ கூடியிருக்கும்படி, உன்னை நீ உணர்ந்து கொள்ளும்படி உன்னை படைத்தது உன்னுடைய முதன்மை உறுப்பாக உன்னில் வாசம் செய்து கொண்டிருப்பதை நீ நுகர்ந்து அனுபவிக்கும்படி அங்கே ஏறி போடான்னு சொன்னா இவன் போய் எல்லா மலைகளை ஏறுனுகிறான். திருப்பதி மலை ஏறுறேன், திருத்தணி மலை ஏறுறேன், ஈஸ்டர் மலை ஏறுறேன், சியோன் மலை ஏறுறேன், இந்த மலை ஏறுறேன், அந்த மலை ஏறும் பார்த்தா படுபாவி பசங்களும் மலையா பிடிச்சிக்கிட்டு மலையா ஏறுனுகிறானுங்க. இதுல வர எந்தெந்த மலையை எந்தெந்த மதம் முதல்ல பிடிச்சிக்குதுன்னு போட்டிங் வர நாமம் போட்டு விட்டுறாங்களா, இல்ல என்னது அது பட்டை போட்டு விட்டுறாங்களா, சிலுவை வரைஞ்சி விட்டுறாங்களா, யாரு முதல்ல மலையை பிடிச்சி அதை போட்டுறாங்களோ, சிம்பிள் போட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த மலை. இப்படி ஊர் உலகத்தில் உள்ள மலையெல்லாம் நீ கடவுள் குடியிருக்கிறான்னு அதெல்லாம் தேடினு ஏறினு ஓடினு அங்கெல்லாம் நீ மலையை பிடிச்சி ஆக்கிரமிப்பு செஞ்சு இருந்தா உண்மையிலேயே உன்னுடைய மலை, உன்னுடைய மலர், உன்னுடைய மனம், உன்னுடைய இதய தாமரை அங்கே மலரின் மேல் இறைவன் வீற்றிருப்பதை எப்படி உன்னால் உணர முடியும்? கடவுளின் இருப்பு உன் உடம்புல தவிர, உன்னை தவிர உனக்கு வெளியே வேற எங்க இல்லை. அப்போ உன் கவனம் எங்க தான் இருக்கணும்? உன் கவனம் எங்க தான் இருக்கணும்? உன் மேலதான் இருக்கணும், உன் உடம்பு மேலதான் இருக்கணும், உனக்குள்ளதான் இருக்கணும். இதுதான் வள்ளுவன் ஐயா என்ன பாடுறாரு? மலர் மிசை ஏகினான், மலர் மிசை ஏகினான். ஒட்டுமொத்த தமிழர்களும் யோக நெறியில வளர்ந்திருக்கிறாங்க பாருங்க. ஒட்டுமொத்த தமிழர்களும் யோக நெறியில் வளர்ந்திருக்கிறார்கள்.
கடவுளை தன்னுள் உணர்ந்து அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெளியே பக்தி செயல்பாடுகள் எதையும் செய்யவே இல்லை, வழிபாடுகள் எதையும் செய்யவே இல்லை, கோயில்களை கட்டல, சடங்கு சம்பிரதாயங்களை செய்யவே இல்லை. சிலைகளை வச்சுட்டு அது மாதிரி நெய்யோ பாலோ எண்ணெயோ ஏதோ ஒண்ணு ஊத்தினெல்லாம் கிடக்கல. அதெல்லாம் பின்னாடி வந்தது. இறை அறியாதவர்கள், இறை உணராதவர்கள், தமிழ் நெறியில் இராதவர்கள், வேற்று மொழிக்காரர்கள், அடுத்த இனத்தை அடிமைப்படுத்தி வாழ துணிந்தவர்கள், இவங்க எல்லாம் படையெடுத்து வந்த பிறகுதான் இந்த சீர்கேடுகள் எல்லாம் உள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இவன் கோயிலை கட்டல, சிலையை வடிக்கல, இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே செஞ்சுன்னு இல்லை, தேவையே இல்லை. அவனவன் அவனில் உள்ள இறையோடு கூடியிருந்தான், கலந்திருந்தான், வாசமாயிருந்தான். அவன் வாசமாயிருப்பதை இவன் புரிந்து உணர்ந்து அந்த அவனோடு இணைந்து இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். என் கண்களோடே நான் கலந்திருக்கும் போது, என் கண்களோடு நான் கலந்திருக்கும் போது, என் கண்கள் எதை காட்டுகிறதோ அதை காட்டுவது உண்மையிலேயே யார் என்று அங்கேயே நான் கேள்வி கேட்டு விடும்போது, நீ காட்டுவது சரிதானா, நீ காட்டுவது நிஜம்தானா, இது உண்மையிலேயே அதில் குடியிருக்கிறவன் அதை படைத்தவன், இதில் குடியிருக்கிறவன் இதை படைத்தவன், எதற்காக இந்த காட்சியை தொடர்புபடுத்த விரும்புகிறான் என்று கேள்வி கேட்டு உணர்ந்து கொண்டால் சிக்கலே இல்லையே. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். என்னவா? அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன். யார யார? அது யார் யாரோ அவங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே அந்தி பகல் பார்க்க வேண்டியது யார? உன்னை, உன் இதயத்தை, உன் இதய வாசலை, உன் இறைவன் எங்கு உன்னுள் குடியிருக்கிறானோ அந்த மலையை, அந்த மலரை, அந்த மனதை நீ பார். அவன் உனக்கு தெரிஞ்சானா அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது, அவனுக்குள்ள எல்லாம் இருக்குது, அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிறான், அவன் தான் எல்லாவற்றினுடைய வாலறிவனா பேரறிவாளனா இருக்கிறான். அவனை நீ கண்டு விட்டால், அவனோடு நீ கூடிவிட்டால், அவனை நீ உணர்ந்து விட்டால் அவன் வழிகாட்ட போறான். அவனுக்கு தெரியாது நல்லது கெட்டதா, உனக்கு எனக்கு தெரிய போகுது. எது என்னன்னு யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? எது என்னன்னு யார் சொல்லிக்க முடியும்? படைச்சவன் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படிதானே? இதை பொருளை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதனுடைய நுட்பங்கள், இதனுடைய வேலைப்பாடுகள், இதனுடைய செயற்பாடுகள், இதனுடைய பழுதுகளை நீக்குபவைகள், இதனுடைய நோக்கம் எல்லாம் வேற யாரை விட அதிகமா நல்லா தெரியும் தானே. அப்போ எவன் இது எல்லாத்தையும் படைச்சானோ, எவன் இந்த உடம்ப படைச்சானோ, எவன் எல்லா படைப்புகளுக்கும் காரணனோ அவனுக்கு தெரியாத அறிவு என்ன? அவன் தானே அனைத்துக்கும் ஆதியாய் அனைத்துக்கும் மூலமாய் இருக்கிறான். அவனுக்குள் தானே அனைத்தும் இருக்கிறது, அனைத்துக்குள்ளும் அவன் தானே இருக்கிறான். அவனை விட வேறு யார் கற்றுக் கொடுக்க முடியும், காட்ட முடியும், தெளிவுபடுத்த முடியும், உணர்த்த முடியும்? ஆகவே நீ உன்கிட்ட வா. மலர் மிசைனா மலர் மேல ஏகினான்னா ஏறுதல், வேற ஒண்ணு இல்ல. மலரின் மேல் ஏறினவன். என்னது? மலர் மேல ஏறினவன். ஏறி வா. அங்க ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்கிறான், நீ வா, ஏறி வா. நீ அவனும் வேற வேற இல்லை, நீ அவனும் ஒன்றிணைவதற்குத்தான் இந்த வாழ்க்கை. நீ அவனோடு கூடுவதற்குத்தான் இந்த கூட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த கடத்தில் நீ இருப்பதே உன் கடவுளோடு நீ கலந்து உரையாடுவதற்குத்தான், உறவாடுவதற்குத்தான். ஆகவே மலர் மிசை ஏகு. மற்றதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு இதை மட்டும் புரிஞ்சுங்க. மலர் மிசை ஏகுதல் என்பது என்னுடைய இதய தாமரையில் இறைவன் ஏற்கனவே குடியிருக்கிறான். அவன் இருக்கிற இடத்தில் நான் ஏறி சென்று அவனோடு கலந்து கொள்ள வேண்டும், ஒன்று சேர்ந்து விட வேண்டும். நானும் அவனும் ஒன்றுதான் என்கிற உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கடவுள் அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, அந்த மலையில பயங்கரமான பவர் இருக்குது, வல்லம் இருக்குது, இந்த கோயில்ல இப்படி சிறப்பு இருக்குதுன்னு அங்கெங்கெல்லாம் ஓடி தேடி வாழ்க்கைய நேரத்தை வீணாக்காத, காசை கரைக்காத. கடவுள் உன்னில் தான் குடியிருக்கிறான். ஆகவே நீ உன்னோடு இரு. யாரோடு இரு? உன் கூட இரு. வேற யார் கூட இருக்கிறத விட அதிகமா யார் கூட சேர்ந்துரு? உன் கூட சேர்ந்துரு. உனக்கு எது எல்லாவற்றையும் காண்பிக்கிறதோ அதை நீ உன்னை எனக்கு காண்பி என்று கேள். கண்ணே, எல்லாவற்றையும் எனக்கு காண்பிக்கிறாயே, உன்னை எனக்கு காண்பி. உன் வழியா தான் எல்லாத்தையும் பார்க்கிற, உன்னையே கொஞ்ச நேரம் பார்க்கறனே. சரி தானே? உன் வழியா தான் என்ன பார்க்கறேன்? இந்த உலகத்தையே பார்க்கறேன், எல்லாத்தையும் பார்க்கறேன். ஆனா உன்னை கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ண மாட்டேங்கிறேன்? பார்க்கவே மாட்டேங்கிறேன். உன்னை கொஞ்ச நேரம் நான் பார்க்கறேன், உன்னை கொஞ்ச நேரம் நான் தரிசிக்கிறேன், உன்னோடு நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன், உன்னை கொஞ்ச நேரம் நான் கவனிக்கிறேன். நீ நானும் கொஞ்ச நேரம் எப்படி இருக்கலாம்? கூடி இருக்கலாம். கண்ணே கலைமானே கன்னி மயில் என கண்டேன் உன்னை நானே, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன். உன்னை நான் பார்க்கிறேன், உன்னை நான் நினைக்கிறேன், உன் மேல கவனத்தை வைக்கிறேன், உன்னை ஏறிட்டு பார்க்கிறேன், உன்கிட்ட நான் உன்னுடைய மலை மேல் நான் தவம் செய்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று உங்களிடம், உங்கள் இதயத்திடம், உங்கள் தாமரையிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்கள் யாராகவே வாழ்வீர்கள்? இறையாகவே, இறைத்துவமாகவே, தெய்வமாகவே மலர்ந்து மனம் வீசி வாழ்வீர்கள். இறை அருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.